அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் வெட்டனரி அட்மிஷன் பற்றின முழு விவரங்களாம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த 2022-23 வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு, அதாவது அலாட்மெண்ட் ஆகிட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதிக்குள்ளார ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஆனால் கேள்விகள் என்னென்னா, எப்படி சார் ஃபீஸ் பே பண்ணுறதுன்னு கூட இன்னும் கேள்வி இருக்குது. ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, ஆன்லைன் மெத்தடா ஆஃப்லைனா, அப்புறம் அந்த உண்மையிலே கவுன்சிலிங் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன விளக்கம் சொல்லலால தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்றவங்களும் பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிட்டாங்க. அந்த காலேஜுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் கம் ஜாயினிங் அப்படின்றது போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதில் ஒன்றும் மாற்றிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அவசியம். என்னென்னலாம் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. டிக் பண்ணி வச்சுங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்குறோம் அதுன்னு சொல்லி. அது செக்லிஸ்ட்டே கூட இருக்குது ப்ராஸ்பெக்டஸில், அதுவும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். அப்புறம் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே கவுண்டரில் போய்ட்டும் பண்ணலாம், கேஷாகவும் கட்டலாம், ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணலாம். அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது என்ன காலேஜு, எந்த காலேஜு, என்ன கோர்ஸு, டைமிங், டேட்டு ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற சான்ஸ் போய்டும். ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது இல்லைங்களா? 10ஆம் தேதி 11, இந்த 2 நாளுக்குள்ளார நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் உங்கள் சீட்டு கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு சீட் இல்லாத மாதிரி போயிடும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக, இந்த ஃபீஸ் கட்டணுன்னு சப்போஸ் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலை, நான் அடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸு கேப்சர் மாதிரி. பட் இதில் நீங்கள் அவங்ககிட்டே கொடுக்கலாம். இப்போ கவுன்சிலிங் இப்போ ரிப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா காலேஜில், அப்போவே ரிட்டர்ன் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நான் அடுத்த ரவுண்டுக்கும் போக ரெடி. இப்போ ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், அதில் 5ஆவது எனக்கு கிடச்சிது, 4, 3லாம் கிடைக்கல, கிடைச்சா போயிடுவேன் அப்படிங்கிறது அந்த அர்த்தம். ஓகேங்களா? அதனால் அந்த ரவுண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு ஆனால் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஒத்துக்குவாங்க. அது முக்கியம். ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களோட சீட்டு கேன்சல் ஆகிடும். அது இல்லாமல் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தனுவாஸ் மட்டும் இல்லை, வெட்டனரி அட்மிஷன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு உங்கள் சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.